உலகெங்கில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலி மூலிமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு எதாவது பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஏதாவது செய்வினைகள், ஏவல்கள், இந்த மாதிரியான அசுப செயல், மாந்திரிக செயல்களை செய்திருப்பாங்களோ, இல்லை கந்திஷ்டி அதிகமாகிடுச்சோ, இந்த மாதிரியான நிறைய கவலைகளையும் வருத்தத்துலையும் 12 ராசிக்காரர்களும் இருப்பாங்க. மேஷம் முதல் மீனம் வரையான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். அது நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது தடை வரும், இல்லை காரியங்களை இழுபறி ஆகும், இல்லை அது காரணமற்ற திடீர்னு நோய்வாய்ப்படுதல், இந்த மாதிரியான கடன் சார்ந்த தொந்தரவுகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், இப்படின்னு பலவிதமான திடீர்னு சில சம்பவங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிராக எவனும் செஞ்சுட்டான், எவனை ஏவிட்டான், நமக்கு செய்வனை ஏதாவது செஞ்சுருக்காங்க போல் அப்படின்லாம் தோணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் குறிப்பாக இந்த கந்திஷ்டி நிறைய பேர் கேட்பாங்க. நமக்கு என் ராசிக்கு எனக்கு கந்திஷ்டி பட்டிருக்குமா சார், நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்கலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதற்கு தீர்வு தேடி நீங்கள் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கான ஒரு எளிய தீர்வு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வுன்னு சொல்கிறது வழிபாடு தான், பக்தி தான் ஒரு மனிதனோட அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஆயுதம். அந்த பக்தி நம்ம இறைவன் மேலே வைக்கக்கூடிய பக்தி. அந்த இறை வழிபாட்டில் நம்ம பல விதமான வழிபாடுகள் இருக்குது. இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பிரதானமானது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும்போது, நம்மளை சக்திக்கு மீறி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத வகையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, இதெல்லாம் தடுத்து இதெல்லாம் நமக்கு யோகமாகவே மாற்றக்கூடிய ஆற்றல் சப்த கன்னியர்களுக்கு உண்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய சப்த கன்னியர்கள் யார் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம மேசராசி நேயர்களுக்கான சப்த கன்னியர் வழிபாட்டில் எந்த கன்னி தெய்வம் உங்களுக்கான ஆற்றல் தரக்கூடிய, உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதை எதுக்காக மேசராசிக்காரர்களுக்கு நம்ம முதன்மையாக சொல்கிறோம் அப்படின்னா, 12 ராசி மண்டலங்களில் முதன்மையான ராசியாக இருக்கக்கூடியது மேசராசி தான். மேசராசி முதன்மையான ராசியாக வர்றதுனாலே பார்த்திங்கன்னா பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும், குடும்ப பொறுப்பாகட்டும், வெளியில் தொழில் சார்ந்து இருக்கட்டும், நிறுவனங்களில் இருக்கட்டும், வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, உறவுகளுக்குன்னு சொல்லி நம்ம காட்டக்கூடிய அந்த அக்கறையும் இந்த பொறுப்புணர்வும் ரொம்ப அதீதமாக இருக்கும். இந்த அதீதமான பொறுப்புணர்வுனாலே நிறைய இடங்களில் பிரச்சனைகள் இழுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது மேசராசிகளுக்கு பொதுவான ஒரு குணம். ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே நிர்வாகத்திறன் அதிகம். விரும்பி ஒரு பொறுப்பை எடுத்து அதை திறம்பட செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை விடாமுயற்சியோட செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்த பண்புகள்லாம் இருக்கிறதுனால இயற்கையாகவே தடைகள் நிறைய வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரும், சக உறவுகளால் பிரச்சனைகள்ன்றது வரும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது, முயற்சி எடுக்கும்போது பல தடைகள் வர்றது இயல்பு தான். இப்படி எல்லா வகையிலையும் தடைகள் வரும். அது போக தற்கால கிரகநிலைகளும் முக்கியமான காரணமாக இருக்கும். உங்களுடைய தசா புத்திகளும் அதுக்கான காரணங்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம். ஆனால் மேசராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி எது தசாபுத்தியாக இருந்தாலும், அது உங்களுக்கு ஒரு வேளை தீங்கு விளைக்கக்கூடிய தசாபுத்தி காலமாக இருந்தாலும் சில சங்கடங்கள் அதனால் நீங்கள் அனுபவிச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருந்தீங்கனாலும் நீங்கள் வழிபட வேண்டிய கன்னி தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்த கன்னியரில் யாரை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌமாரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியம், போராட்ட குணம் இதெல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா கௌமாரி அம்மன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எதுக்கு மேசராசிக்கு நான் கௌமாரி அம்மனை சொல்கிறோம் அப்படின்னு போது சொல்லிடுறேன். கௌமாரி அம்மனோட தன்மைகளை இயற்கையாகவே தன்னுள்ள கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க இப்படி இயற்கையாகவே உங்களுக்குள்ள இந்த கௌமாரி அம்மனுடைய ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் மேன்மேலும் மேம்படுத்தி அதை நீங்கள் அந்த ஆற்றலை பெருக்கிக்கிறதுக்கான வழி தான் கௌமாரி அம்மன் வழிபாடு. நீங்கள் அந்த அம்மனை உபாசனை தெய்வமாக எடுத்து டெய்லி நீங்கள் அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணுறீங்க. எந்த ஒரு செயல் செய்யும் முன்னாடியும், அம்மா நீங்கள் எங்களை பார்த்து என்னை காத்து வாங்க, எனக்கு வெற்றியை கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி வேண்டிட்டு ஒவ்வொரு செயலையும் தூங்குங்க. உங்களுக்குள்ளே மெல்ல 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 அந்த ஆற்றல் சக்தியான கௌமாரி அம்மனுடைய பேராற்றல் உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய கால தசா புத்திகள் என்னவாக இருந்தாலும், கிரக கோளர்கள் எதுவாக இருந்தாலும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்மறையான ஆற்றலாக இருந்தாலும், எல்லா விதமான தீய சக்திகளை உங்கள்கிட்ட விலக்கி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களையும் வெளியே எடுத்துகிட்டு முழுமையான உங்களை ஒரு பாசிட்டிவான நபராக மாற்றிடுவாங்க. அது மாதிரி உங்களை சுற்றியுமே ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு சூழல், ஒரு பரிசுத்தமான ஒரு சூழ்நிலைகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. இது பெருக பெருக நீங்கள் அந்த வழிபாடை தொடர்ந்து செய்துகிட்டே இருக்க பட்சத்தில்
இந்த நல்ல ஆற்றல் உங்களுக்குள்ளே பெருகி உங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையான இக்கட்டான காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து அதில் நிதானமாக சமாளித்து அதில் நீங்கள் ஜெயிச்சு வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த கௌமாரி அம்மன். ஸோ அதனால் வந்து நீங்கள் மேசராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து கௌமாரி அம்மனை தொடர்ந்து வழிபடுங்க. நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்து சொல்கிறேன். நிச்சயமான முறையில் நீங்கள் இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு வர்றதுக்கு கௌமாரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பெருந்துணையாக இருக்குன்றதை நான் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதாவது சப்த கன்னியர்களில் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆதிசக்தி பராசக்தியோடைய பரிவார தேவதைகள். ஆதிசக்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரரசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், பிரபஞ்சத்துக்கே பேரரசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லா செயலுக்கும் வந்து முன்னாடி நின்று செயல்படுறதுன்றதை விட அவங்களுக்குன்னு ஒரு சேனையை வச்சுருக்காங்க, ஒரு படையை வச்சுருக்காங்க. அது 7 பேர் கொண்ட படை. அந்த 7 பேரில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த அமைப்பில் தான் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு மனித பிறப்பும் ஒரு உயிர் பிறப்புமே இருக்கும். அந்தந்த ஒவ்வொரு ராசி அடிப்படையிலையும் லக்ன அடிப்படையிலையும் கிரகச்சூழல் அடிப்படையிலையும் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பான முறையில் இந்த சப்த கண்ணீரில் யாரோ ஒருத்தருடைய ஆற்றல் கண்டிப்பான முறையில் பெருகி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஆதிசக்தியோட பரிபூர்ணமான அருளாசியுமே நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவங்களும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ராஜராஜேஸ்வரியை வழிபடுங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே மேசராசிக்காரர்களுக்குன்னு வரும்போது பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு கௌமாரி வந்து உற்ற வழிபாட்டு தெய்வமாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பான முறையில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கௌமாரி வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அம்சம். முருகன் வந்து செவ்வாய் மேசராசி அதிபதியான செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான். அந்த முருகனுடைய இன்னொரு வருஷம்தான் வந்து கௌமாரி அம்மன். முருகனுடைய செயல்களை அப்படியே எடுத்து செய்யக்கூடிய இன்னொரு சக்தி ஆற்றல் தான் அந்த கௌமாரி அம்மன். ஸோ இவங்களை நம்ம பொதுவாகவே வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு அந்த தாய்மை உணர்வுன்றது நிறையா இருக்கிறதுனால சப்த கண்ணீர்களை நம்ம வந்து வேண்டி உருகி நமக்கான தேவைகளை தீர்த்து கொடுக்கணும், நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும்னு வேண்டும் பொழுது கருணை உள்ளத்தோடு அவங்க நமக்காக அந்த ஆற்றல் வந்து நமக்காக செயல்பட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு சுகபோகங்களை கொடுப்பாங்க அப்படின்றத எல்லோரும் சந்தேகம் வேண்டியதில்லை. கண்டிப்பான முறையில் முயற்சி பண்ணி பாருங்கள். கௌமாரி அம்மனை தொடர்ந்து வழிபட ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு இந்த சப்த கன்னியர்கள் தொடர்பான சந்தேகங்கள், அவங்கள பற்றின வழிபாடு பற்றி விவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வழிபாட்டு முறைகளையும் சப்த கன்னியர் வழிபாட்டில் நீங்கள் யாரை எடுத்து கும்பிடணும் அப்படின்றத இன்னும் கூடுதல் தெளிவோடையும் நான் உங்களுக்கு நான் நேரடியாக பேசுகிறேன். மேச ராசி நேயர்களுக்கு கோவில் வழிபாடுன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ கோவில் வழிபாடு என்ன வழிபாடு சொல்ல போறாரு? சொல்ற வழிபாடை செஞ்சா நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் வந்துருமா அப்படிங்கிற கேள்வியோட தான் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மேச ராசி எதையும் சட்டுன்னு நம்பக்கூடிய ராசி நபர்கள் கிடையாது. என்னடா எப்ப பார்த்தாலும் வீடியோவா வந்துக்கிட்டு இருக்கு. யூடியூப்பை திறந்தா மேசராசிக்கு 7 சனி, மேசராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, அதே போல மேசராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, மேசராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுன்னு சொல்லி வீடியோ எந்த யூடியூப் சேனல்ல போனாலும் மேசராசிய வச்சு செய்யற மாதிரி நிறைய போடுறாங்களே. இந்த சூழ்நிலையில எங்களை பாதுகாத்து கொள்ள, எங்களை உருவாக்க ஒரு நல்ல வழிபாடு கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களையும் இந்த கிரகங்கள், அதாவது சனி பகவானா இருக்கட்டும் அல்லது குரு பகவானா இருக்கட்டும் மற்றும் ராகுகேது பகவான நிழல் கிரகங்களான ராகுகேது பகவானா கூட இருக்கட்டும், இவங்களுடைய பிடியிலிருந்து தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல விதமான ஒரு சூழ்நிலையில உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதற்கேற்ற வழிபாடு, அதாவது நம்முடைய திவ்ய தேசங்கள் என்று சொல்லுவோம். சைனவ வழிபாடுல திவ்ய தேசங்கள் என்று சொல்லுவோம். இந்த திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீ அரங்கநாதரை நீங்கள் போய் வழிபாடு செய்தீர்கள் என்றால் மேச ராசி என்பவர்களுக்கு மாற்றமோ மாற்றம். எல்லா கிரகத்துடைய பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஐயா, அரங்கநாதரை வழிபாடு செய்ய சொல்றீங்க. அவரை வழிபாடு செய்வது முறைகள், அவரை என்ன கிழமையில போய் நாங்கள் மேசராசிக்காரங்க வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்போம்ல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கட்டாயமா ஒரு மாற்றம் வேணுங்கிற எதிர்பார்ப்போட தான் நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள வர்றோம். சும்மா பொழுதுபோக்குக்கு வந்து யாருமே வந்து நம்மளுடைய வீடியோவை பார்க்க போறது கிடையாது. ஏதோ வர்றாரு, சொல்றாரு, ஏதாவது புதிய விஷயங்கள் சொல்லுவாரு, அந்த விஷயங்கள் மூலமாக ஏதாவது நமக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா?
நம்மளோட வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கே, பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கோமே, இதுல இருந்து ஒரு விடிவு காலம் வந்துடாதாங்கிற எதிர்பார்ப்போட தான் நம்ம வீடியோவே பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க நான் சொன்ன ஸ்ரீ அரங்கநாதரை போய் வழிபாடு செய்யும் பொழுது 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமான நீங்கள் அரங்கநாதரை போய் மனசார வெள்ளிக்கிழமையில் பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்க உறுதியா சந்திப்பீங்க. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரக அளவுகள், அதாவது என்ன சொல்ற, கிரகங்கள் எந்த அளவு உங்களை டார்ச்சர் பண்ணாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும். பூர நட்சத்திரம் வரும் நாள்ல, ஏன்னா ஒவ்வொரு மாசமும் நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் வரும். அப்ப நீ பூர நட்சத்திரம் வரும் நாள்ல போய் மனசார போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் உறுதி என்பது நிதர்சனமான உண்மை. இப்ப குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாருன்னு நம்ம குரு பயிற்சியை தெளிவா சொன்னோம். அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கரெக்டா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அதான் பெரிய ஹைலைட், மிகப்பெரிய ஹைலைட். அதான் உங்களுக்கு கிரக பயிற்சியிலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த குரு பார்வை கிடைச்சனாலதான் இந்த வழிபாடு உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இதான் உண்மை. சும்மாலாம் ஒரு வழிபாடை நம்ம அவ்வளவு அசால்ட்டாலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி நமக்கு ஃபர்ஸ்ட் உத்தரவு கொடுக்கணும். நாங்க உங்களோட ஒரு வழிபாடை சொல்றோம்னா, இந்த மேசராசிக்கு இந்த வழிபாடை சொல்லுன்னு சொல்லி நம்மளோட பிரபஞ்ச சக்தி கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த வழிபாடை சொல்லணுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அப்ப நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உறுதி அடைய போறீங்க. சரி, மேச ராசிக்கு நீங்க இங்க போய் வழிபாடு செய்ய சொன்னீங்க, ஸ்ரீ அரங்கநாதரை போய் வழிபாடு செய்ய சொன்னீங்க. இதை தவிர்த்து இன்னும் எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கு எங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகனை வழிபாடு செய்யலாமா? முருகனை வழிபாடு செய்யலாமா? ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் தான். அப்போ முருகனை வழிபாடு செய்வதால் மேசராசி என்பர்கள் எந்த முருகனை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு பழனிமலை முருகனை நீங்கள் நேரடியாக தரிசனம் செய்யும் பொழுது மேசராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சந்திக்க முடியும். முருகன் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஃபேவரானவர். யாருக்கு கொடுக்காரோ இல்லையோ, மேசராசி என்பவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கண்கண்ட தெய்வம் நம்மளுடைய கலியுக மன்னன் நம்முடைய முருகப்பெருமாள். அப்போ முருகப்பெருமாளை போய் நீங்க பழனில போய் தரிசனம் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகனை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் மனதார செவ்வாய் ஓரையில போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்பியும் சொல்றேன், நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த வழிபாடானது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்களையும், நீங்க செயல்படுத்த துடிக்கக்கூடிய விஷயங்களையும் உறுதியாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும், நீங்க நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில். மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு பக்கம் வழிபாடு, ஒரு பக்கம் என்ன செய்யறோம், வழிபாடை தெளிவா சொல்லிட்டோம். இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றேங்க, நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி. யாருக்குமே கெட்டது பண்ணாம இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும். இன்னொரு விஷயம், எங்கேயுமே வாண்டடா போய் நம்ம பேசக்கூடாதுங்க. நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடா அறிவுரை சொல்றோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்துமாதான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை வருது, பல போராட்டங்கள் வருது. அப்ப எப்ப நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ, எப்ப தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம நிறுத்துறோமோ, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ, அப்ப நம்மளுடைய கர்மாவானது படிப்படியாக குறையும். எப்போ ஒரு கர்மானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, எல்லாரும் கர்மாங்கீங்க, என்னங்க அந்த கர்மா அப்படின்னா, நம் நல்வினை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கர்மா ஏற்படுத்தி தரும். நம்ம தீவினை செய்யும் பொழுது
பல நபர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது, நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது குழிக்குள்ள தள்ளி விட்டு அதை பார்த்து சிரிப்பது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தீய கர்மாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இது நமக்கும் பாதிப்பு, நம்மளுடைய சன்னதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும். தன்னுடன் இருப்பவர்கள், அதே போல பாதிப்படைந்த நடுவடைந்த, அதே போல கஷ்டப்படுற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளால முடிஞ்ச உதவி. எங்க 10 ரூபானாலும் உதவிதான், 10 லட்சம்னாலும் உதவிதாங்க. அவங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு ஒரு உதவியை நீங்க செய்யும் பட்சத்தில் இறை அருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கரெக்டா கடைபிடிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ரோட்ல ஒருத்தவங்க நம்மளோட காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா. அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க. திட்டம் மட்டும் செய்யாதீங்க, முடிஞ்ச அளவு திட்டாதீங்க. ஏன்னா அவன் கருமா, அவன் சாலையோரமாகவோ இல்லை ரோட்டோரமாகவோ நம்மகிட்ட கேட்க வேண்டிய கருமா. அதை திட்டாம முடிஞ்சா அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கர்மாவை உங்களை ஏற்படுத்தும். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.